எங்க ஒரு பொண்ணு மீனை கட் பண்ணலாம் போயிருப்பாளா. இப்ப மீனோட தலை மேல இப்படி கத்தி வச்சு கட் பண்ண உடனே அவங்க அப்பாவோட தலையை யாரோ கட் பண்ணிட்ட மாதிரி அவருக்கு அவ்வளோ வலிக்குது. அடுத்ததா இப்ப இந்த பொண்ணு வந்து அந்த மீனோட ஸ்கின் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க அப்பாவோட ஸ்கின் பயங்கரமா எரியுது. யாரோ கத்தி வச்சு கீறுற மாதிரியே அவருக்கும் இருக்கு. அடுத்ததா இப்ப இந்த மீனையும் அந்த பொண்ணு வந்து ஃபுல்லா கட் பண்ணிடுவா. இப்படி திரும்பி பார்த்தா அவங்க அப்பா வந்து இறந்து போயிட்டு இருப்பாரு. சத்தம் கேட்டு சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருப்பாங்க. இந்த பொண்ணோட கையில கத்தி இருக்குமா, அதனால நீ தான் அவரை கொண்டுட்ட அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த பொண்ணு வந்து எவ்வளவோ சொல்றா, நான் எதுவும் பண்ணல, நான் மீனை தான் கட் பண்ணிட்டு இருந்தேன்ட்டு. ஆனா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. போலீஸ்க்குலாம் கால் பண்ணி வர வச்சிருப்பாங்க. இப்ப போலீஸ் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் செக் பண்ணி பார்த்தா அவங்க அப்பாவை இந்த பொண்ணு வந்து கத்தி வச்சு கொல்ற மாதிரி தான் ஃபுட்டேஜஸ் இருக்கு. இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. அது எப்படி நம்ம மீனை தானே கட் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப டவுட்டா தான் இருக்கும். இந்த பொண்ணு கொண்டு போயிட்டு ஜெயிலையும் போட்டுருவாங்க. எதுவுமே பண்ணாம நம்ம அப்பாவை நம்ம கொண்டுட்டோம்னு சொல்றாங்களே, என்னது இது அப்படின்ட்டு இந்த பொண்ணு அழுது அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவா. கண்ணை திறந்து பார்த்தா இப்ப இந்த மீனை கட் பண்ற இன்சிடென்ட்க்கு ஒரு மணி நேரம் முன்னாடி இந்த பொண்ணு வந்து டைம் டிராவல் பண்ணி போயிருப்பா. இந்த பொண்ணோட நாத்தனார் தான் மீன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அவங்க தான் எடுத்துட்டு வந்து இந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு மீனை கட் பண்ணி வச்சிருங்க, இன்னைக்கு உங்க அப்பா பர்த்டேல அவருக்காக மீன் நீங்களே சமைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நடந்த எல்லாத்தையும் இந்த பொண்ணு யோசிச்சு பார்த்துட்டு இந்த மீன்ல என்னமோ பிரச்சனை இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறா. அதனால ஐயோ என்னாலாம் கட் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்வா. இப்ப இந்த பொண்ணோட அம்மா வந்துட்டு இப்போ இந்த மீனை கட் பண்றதுக்காக நீ எதுக்கு இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்க, மீனை கட் பண்ண அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மாத்தி அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்றாங்க, இவங்க ஃபோர்ஸ் பண்றதுல என்னமோ தப்பா இருக்கே அப்படின்றதே அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா. அடுத்ததா இப்ப அந்த பொண்ணோட அண்ணா வந்திருப்பான். இந்த மீனை கட் பண்றதுக்கு 3 பேரும் மாத்தி சண்டை போட்டீங்க, நானே போயிட்டு கட் பண்றேன் அப்படின்ட்டு எடுத்துட்டு போறப்போ அந்த பையனோட அம்மாவும் வைஃபும் வந்துட்டு கட் பண்ணாத அப்படின்னு கத்துறாங்க. கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம அப்பாவோட சாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு அப்படின்றதே அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா. இவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணோட அப்பா அங்க வந்திருப்பாரு. இறந்து போன அப்பாவை உயிரோட பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுனால இந்த பொண்ணு நான் போயிட்டு மீனை கட் பண்றேன் அப்படின்ட்டு போயிருப்பா. இந்த பொண்ணு இப்ப மீனை கட் பண்ணா அவங்க அப்பாவோட தலை ரொம்ப வலிக்குது. இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு, அதனால கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுனால இந்த பொண்ணு வந்து அவளோட போன்ல கேமரா ஆன் பண்ணி வச்சிருவா. இது எல்லாத்தையும் பண்றது வந்து இப்ப இந்த பொண்ணோட நாத்தனாரும் அவளோட அம்மாவும் தான். சில மந்திரம்லாம் பண்ணி அந்த மீனோட ஆத்மாவையும் அவங்க அப்பாவோட ஆத்மாவையும் ஒன்னா சேர்த்து வச்சிருப்பாங்க. இப்ப அந்த மீன் உயிரோட இருந்தாதான் இவரும் வந்து உயிரோட இருப்பாரு. இந்த பொண்ணு தான் அவங்க அப்பாவை கொண்டுட்டா அப்படின்ட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டு எல்லா சொத்தையும் நம்ம பையனுக்கே கொடுத்துடணும் அப்படின்றது தான் அவங்க அம்மாவோட பிளானே. எல்லா சொத்தும் நம்மளுக்கு வருதுன்னா இதே எதுக்காக நம்ம விட்டுறணும் அப்படின்ட்டு அவங்களோட மருமகளும் கூட சேர்ந்து பிளான் பண்ணி தான் இதெல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க.